ஹாய், நான் தான் உங்கள் ஃபன் லாங்குவேஜ் டீச்சர் அக்ரம். இங்கிலீஷில் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம்ல, வில் ப்ளஸ் verb அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஷயம் என்னென்னா, ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது இங்கிலீஷில். வாட்? எஸ் மக்களே, நம்மள மாதிரி லிங்குவிஸ்டிக்லாம் இதை பாஸ்ட் ஆர் நான் பாஸ்ட் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம், ஃபியூச்சர்னு கூப்பிடாம. டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங் என்ன? கிராமட்டிக்கலைசேஷன் ஆஃப் டைம் ரெஃபரன்ஸ். நம்ம எந்த டயத்தில் ஒரு ஆக்ஷன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னென்ன டென்சஸ் இருக்குது இங்கிலீஷில்? 3 தானே? ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ரைட்டா? இல்லை, தப்பு. அது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் கிடையாது, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் வரணும். ஏன்னா லிங்குவிஸ்டிக் படி ப்ரெசண்ட்டில் இருந்து பாஸ்ட் தாவிட்டு மறுபடியும் பாஸ்டில் இருந்து அப்படியே ஃபியூச்சருக்கு ஜம்ப் ஆகிறது முடியாத காரியம். ஸோ ப்ரெசண்ட்டில் இருந்து தான் நம்ம ஃபியூச்சருக்கு வந்து ஜம்ப் பண்ண முடியும். முடிஞ்சது, அதாவது இறந்த காலம் அப்படின்றது ஃபஸ்ட்டு, அடுத்து நம்ம நடக்கிறது நிகழ்காலம் அப்படின்றது செகண்டு, அடுத்து நடக்க போகிறது அது ஃபியூச்சர் டென்ஸ் தேர்டு. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெஞ்சில் பாஸ்ட் டென்ஸில் je fais, ப்ரெசண்ட்டில் je fais அண்ட் ஃபியூச்சரில் je ferai இன்னும் சொல்லுவோம். இதுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்ன? பாஸ்டில் I did, ப்ரெசண்ட்டில் I do, ஃபியூச்சரில் I will do. இங்கே கவனிச்சிங்கன்னா ஃப்ரெஞ்சில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ண. Whereas in English we have 2 words. ஏன் 2 words வருது? will ஒன்று and do ஒன்று. புரியலையா? சிம்பிளான தமிழ்லேயே சொல்கிறேன். பாஸ்டில் பண்ணினேன், ப்ரெசண்ட்டில் பண்ணுறேன், ஃப்யூச்சரில் பண்ணுவேன். இப்போ ஃப்யூச்சரில் வந்து பார்த்தா will doக்கு வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தானே தமிழில் வந்திருக்கு. இங்கிலீஷ் மாதிரி 2 வரல. ரீசன் என்னென்னா, ஃப்ரெஞ்ச்லேயும் சரி தமிழ்லேயும் சரி ஃப்யூச்சர்னு ஒரு டென்ஸ் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் இல்லாதனால மாடல் வெர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஒரு லிஸ்ட் ஆஃப் வெர்ப்ஸ் லைக் will, would, may, might, can, could, must, etc. இது எல்லாத்துக்கும் என்ன மீனிங், என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அபிலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, பெர்மிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, அட்வைஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் இந்த மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இதே வேர்ட்ஸை நம்ம சாதாரண வேர்பான ஈட், ட்ரிங்க், ஒர்க், டூ இது கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் மாதிரியான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிறீங்க என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க தமிழில். இந்த முடியுன்ற வேர்டு இப்போ உங்களால் முடிஞ்சதுனால நீங்கள் சொல்லலை, இப்போ நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க, இனிமேல் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது கேட்கும்போது ஒரு வகையான ஃபியூச்சர் டென்ஸ் மாதிரி மீனிங் வருதா? நான் ஜெயிப்பேன் அப்படின்றதும் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் வெர்பான வில் ப்ளஸ் verb கூட சேர்க்கும்போது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஆயிடுச்சு. ஒரு டென்ஸ் அப்படின்னா முழு வார்த்தையாக தான் இருக்கணுமே தவிர ரேண்டம் வேர்ட்ஸை ஆட் பண்ணுறது ஒரு டென்ஸாக இருந்ததுன்னா ஆகாது. எப்பயாவது இதை பற்றி யோசிச்சது உண்டா? வேர்பை மெமரைஸ் பண்ணும்போது ஏன் do, did, done, go, went, gone, eat, ate, eaten அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் தானே மெயின் டென்ஸு. பட் ஏன் சம்மந்தம் இல்லாமல் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படின்றத ஒரு மெமரைஸ் பண்ணுறோம்? done, gone, eaten அப்படின்றத. டெக்னிக்கலி we have to learn the future tense, right? அப்போ ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்தோட ஃபார்ம்ஸ் தான் கற்றுக்கணும் தவிர பாஸ்ட் பார்ட்டிசிபல்னு ஒன்று கற்றுக்கூடாது. ஸோ இதுலேருந்து இன்டெரக்டாக நமக்கு என்ன தெரியுது? இங்கிலீஷில் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இந்த மாதிரியான ஜெர்மனிக் ஃபேமிலி லாங்குவேஜஸ் எல்லாமே இப்படி தான், லைக் ஜெர்மன், டச், நார்வீஜியன், டேனிஷ் எட்ஸெட்ரா. அண்ட் சில லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, லைக் ரஷ்யன், ஜாப்பனீஸ், சைனீஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது தாங்க ரீசன் இங்கிலீஷில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கூச்சப்படாமல் சொல்லுங்கள். அண்ட் காய்ஸ், இவ்வளவு சொன்னதுமே என்னோட ஓன் தியரி தான், ப்ரூவன் அல்ல. பை பாய்.